வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட்டை விடலாம். மார்க்கெட் எல்லாருக்குமே தெரியும் ஒரு சின்ன அப் ட்ரெண்டில் இருக்குன்றது. ஆஸ் லாங் ஆஸ் 24,650 660 அந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் இருக்கோ அது வரைக்கும் அப் ட்ரெண்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு மறுபடியும் நான் சொல்கிறேன், இப்போதைக்கு அண்ட் ஃபைனல் டார்கெட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் நிஃப்டிக்கு அப் சைடில் 25,250 அது வரைக்கும் ஓப்பன் ஆகிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் சஸ்டெயின் ஆகுதா இந்த மூமெண்டம். நம்ம சாந்தா க்ரூஸ் ரேலி நம்ம பார்ப்போம், எப்பயுமே வருஷம் நடக்கும். இந்த வருஷம் நடக்குமான்றது ஒரு கேள்விக்குறி இருந்துச்சு. வே திங்ஸ் வேர் கோயிங் அரவுண்ட் அண்ட் நடக்கும்ன்ற மாதிரி தான் மார்க்கெட் காட்டிகிட்டு இருக்கு. அண்ட் ஆல்ரெடி வி ஹவ் சீன் அபவுட் 1500 பாயிண்ட்ஸ் டவுன் சைட்லேருந்து அப்பு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு க்ரூஷியலான ஸ்டேஜ் இருக்குது. கரண்ட் லெவல் அதாவது 53,000க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சு, எக்ஸாக்டாக சொல்லணும்னு சொன்னால் 53,120க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னு சொன்னால் அப்சைடில் அரௌண்ட் 56 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 56+ போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, சஸ்டெயின் ஆகணும். எங்கே நல்லிஃபை ஆகுது, நேத்தோட லோவில் வந்து நல்லிஃபை ஆகணும். இதுதான் வந்து உங்களுக்கு லெவல். சரி, இன்றைக்கி வந்து மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து ட்ரேடிங் ஃபிசியாலஜி, ரைட்? மார்க்கெட்டில் வந்து எந்த லெவலில் இப்போ நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, நீங்கள் வந்து சிட் இன் கேஷ், நீங்கள் வந்து இந்த ரேலியை விட்டுட்டீங்க. நம்மளுக்கு வேண்டியது என்ன வேணுங்க? ரொம்ப சிம்பிளான விஷயம். நம்மளுக்கு வேண்டியது வந்து வருஷத்துக்கு வந்து சிஏஜிஆர் ஆஃப் எனிவே பிட்வீன் 30 to 40%. நீங்கள் 30 to 40% உங்களுக்கு சிஏஜிஆர் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் சஃபிஷியண்ட்டான விஷயம். அண்ட் மார்க்கெட்டில் உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த 30 to 40% சிஏஜிஆர் போஸ்ட் டேக்ஸ் போஸ்ட் ஆல் எக்ஸ்பென்சஸ் எடுக்க முடியுமா? தாராளமாக எடுக்க முடியும். 40% நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு கன்சாலிடேட்டடாக அரௌண்ட் 50 வந்துச்சுன்னா ஸ்டில் யூ வில் பி ஏபிள் டு கெட் 35 to 40%. 50% பண்ணுறதுக்கு என்ன வேணும்? மாதத்துக்கு 4% வேணும். 4% பண்ண முடியுமா? பண்ண முடியுங்க. மார்க்கெட்டில் நீங்கள் நிறைய ஸ்டாக்ஸ் நீங்கள் எடுத்து பாருங்கள், யூ வில் பி ஏபிள் டு பொசிஷன் யுவர் செல்ஃப் வெரி அக்ரெசிவ்லி, ரைட்? நீங்கள் எக்ஸாக்ட் பாட்டமில் நம்ம பிடிச்சி இல்லை எனக்கு மனசு தோணுச்சு, இல்லை ஒரு ஃபார்முலாவே இல்லாத, ஒரு மெத்தடாலஜியே இல்லாத, ஒரு ஸ்டாப் லாஸே இல்லாத நம்ம பண்ணுறோன்னு சொன்னால் இட் பிகம்ஸ் மோர் லைக் எ கேம்பிள். நீங்கள் எக்ஸாக்ட் லோவில் எடுக்கிறனால யாருமே வந்து உங்களுக்கு அவார்டு கொடுக்க போகிறது கிடையாது, ரைட்? எங்கே நம்ம எடுக்கலாம்? மேபி ஈவன் 100 பாயிண்ட்ஸ் ரேலி ஆகிடுச்சு, ஆனால் அந்த 100 பாயிண்ட்ஸ் ரேலி ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு இடத்துல வந்து கன்ஃபார்ம்டாக இந்த லெவலில் இருந்து அடுத்த லெவல் மேபி ஒரு 40 பாயிண்ட்ஸ் கிடைக்குதுன்னு சொன்னால் அந்த 40 பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுல தான் புத்திசாலித்தனம். ரேதர் இந்த 100 பாயிண்ட்ஸில் நான் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கேப்சர் பண்ணணும்னு நினைக்கிறது. மறுபடியும் நான் சொல்கிறேன், ஆன் எ லோவர் டைம் ஃப்ரேம், சே சம்வேர் அரௌண்ட் 15 minutes ஆர் 75 minutesல வந்து உங்களால் குவிக் என்ட்ரி பண்ண முடியும், இல்லைன்னு நம்ம சொல்ல. அண்ட் டே சார்ட்டில் வந்து வி கேன் டேக் இட் டு த ஹையர் லெவல்ஸ். பட் அது மாதிரி வந்து உங்களுக்கு பண்ணுறதுல யூ பிகம் டூ அக்ரெசிவ் அண்ட் ஏதாச்சும் ஒரு ஃபாஸ்ட் மூவ் வந்துச்சுன்னு சொன்னால் காணாமல் போயிடுவீங்க. எத்தனை பேர் முந்தா நேற்று வந்த ஒரு ஷார்ப் ஃபாலில் அண்ட் ஷார்ப் ரிக்கவரி, அதே மாதிரி ஆர்பிஐ பாலிசி வந்தப்பையும் ஒரு ஷார்ப் ஃபால் அண்ட் ஷார்ப் ரிக்கவரியில் வந்து எத்தனை பேர் மாட்டினாங்கன்றது தெரியும். ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கி காலையில் கூட ஒரு செஷன் எடுத்துகிட்டு இருக்கும்போது அதுதான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன், ஸ்டாப் லாஸ் எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்றது. ஒன்றும் இல்லை, ஆர்பிஐ பாலிசி வந்தப்போ ஆல்மோஸ்ட் அபவுட் 160 170 பாயிண்ட்ஸ் வந்து கீழே விழுந்துச்சு. விழுந்த வேகத்தில் வந்து ரிக்கவரி ஆச்சு. இப்போ நிறைய பேர் வந்து அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பாங்க. ஸ்டாப் லாஸ் போட்டு வந்துட்டு மறுபடியும் போயிருந்துச்சு. மனசில் என்ன தோணும்? நான் ஸ்டாப் லாஸ் போடாத இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும், நான் இந்த லாஸ் சந்திச்சிருக்க மாட்டேன். ஸ்டாப் லாஸ் போட்டு நம்ம எக்ஸிட் பண்ணுறோம்ல, ஸ்டாப் லாஸ் இது பண்ணிவிட்டு, அதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில். சப்போஸ் நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு போகிறோம், ஒரு 3 தடவை வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு மறுபடியும் ரிக்கவரி ஆச்சுன்னா, அச்சா நான் ஹோல்ட் பண்ணியிருந்தா இதை ரிக்கவரி பண்ணியிருப்பேன், இந்த லாஸ் வந்திருக்காதுன்னு நினைப்பீங்க. அண்ட் ஏதாச்சும் ஒரு தடவை நீங்கள் அது மாதிரி விட்டு பாருங்களேன், அந்த இடத்துல மட்டும் நீங்கள் விட்ட நேரம் அப்படி தான் இருக்கும். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும் அண்ட் ஃபர்தராக இருந்து டவுன் சைடு போயிட்டே இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து ப்ரே மோடில் போயிடுவீங்க, சேயிங் தட் அடே கடவுளே மறுபடியும் ரிக்கவரி ஆகட்டும்னு. ஏன்னு சொன்னால் உங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன காட்டுது? ஒவ்வொரு டைமும் நான் ஸ்டாப் லாஸ் போடும்போது அது ஹிட் பண்ணிவிட்டு மேலே போகுது. அண்ட் இந்த தடவை ஏன் வரல, ரைட்? லாஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. மேபி நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடாதனாலே இருக்கலாம். பட் ஆக்சுவலாக என்ன பண்ணும்,
ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் வந்து அந்த ஸ்டாப் லாஸ் போடுறது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இப்போ கார் ஓட்டுற மாதிரி தான். நீங்கள் கார் ஓட்டிகிட்டே போங்களேன், எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து பிரேக் அடிக்கணும்னு சொன்னால் பிரேக் அடித்து தான் ஆகணும். முன்னாடி ஏதாச்சும் அப்ஸ்ட்ரிக்கல் வருது, சிக்னல் வருது, நான் பிரேக் அடித்து தான் ஆகணும். எப்படியா இருந்தாலும் நான் பிரேக் அடித்ததுக்கப்புறமா நான் ஆக்சிலேட்டர் தூக்க தான் போகிறேன். நான் ஏன் பிரேக் அடிக்கணும்னு நான் இது பண்ணுறீங்க, ரைட்? அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் பரவாயில்ல, 10 தடவை ஹிட் ஆனாலும் பரவாயில்ல, ஸ்டாப் லாஸ் அதுக்கு தான் நம்ம போடுறோம், பிரேக் அதுக்கு தான் நம்ம அடிக்கிறோம். நீங்கள் ஸ்டாப் லாஸ் இல்லாத ஒரு 2 தடவை நீங்கள் வந்து 10 தடவை வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகி உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகிருக்கும், மனசு வெறுத்து போயிருக்கும், என்னடா நம்ம போடுற ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதுன்னு. ஆனால் எங்கேயாச்சும் ஒரே ஒரு தடவை ஸ்டாப் லாஸை நீங்கள் வந்து போடாத ஃப்ரீ ஃபாலில் விட்டிங்கன்னு சொன்னால் உங்களோட கேபிட்டல் காலி. நிறைய பேர் வந்து அவங்களோட முழு கேபிட்டலை ஒரே ட்ரேடில் போட்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இல்லை மேக்ஸிமம் ஒரு 2-3 ட்ரேட்ஸில் வந்து போட்டு இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்கிறாங்க. திஸ் இஸ் நாட் தி வே டு ட்ரேட். ஸோ இன்னைக்கு டேட்டில் ட்ரேடிங், உங்கள் ட்ரேடிங் செட்டப் ஆர் டெக்னிக்கல் அனாலிசிஸ் நாலேஜ்ன்றது வெறும் 10% தான். மீதி 90% இஸ் ஆல் அபவுட் சைக்காலஜி. எந்த இடத்துல போடணும், என்ன ஸ்டாப் லாஸ் இருக்கணும், மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், அதுதான் வந்து மேக்ஸிமம். மறுபடியும் நான் சொல்கிறேன், வண்டி ஓட்டுறதுன்றது ரொம்ப ஈஸியான விஷயம், 10% தான். வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுன்னு இருக்குல்ல, எந்த இடத்துல நான் ஃபாஸ்ட்டாக போகலாம், எந்த இடத்துல நான் வந்து பேலன்ஸ்டாக போகணும், தூங்காத இருக்கணும், சரியா? இது எல்லாமே வந்து மேட்டர்ஸ். ஸோ இதுதான் வந்து 80%. அந்த வண்டி ஓட்டுறதுன்றது ஆக்சுவலாக 10% இல்லை 20% தான். ஸோ ட்ரேடிங்லேயும் அதே மாதிரி தான். ட்ரேடிங் சைக்காலஜி பிளேஸ் அ வெரி 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 இம்பார்ட்டண்ட் ரோல். ஸோ ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஃபுல் டைம் ட்ரேடராக இருக்கிறீங்க, இல்லை மெஜாரிட்டி ஆஃப் த டைம் நீங்கள் வந்து ட்ரேடிங்கில் வந்து ஒரு பெரிய பணம் பார்க்கணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னு சொன்னால், உங்களோட மைண்டு நல்லா இருக்கணும், தெளிவாக இருக்கணும். தெளிவு இல்லைன்னு சொன்னால் உங்களால் டிசிஷன்ஸ் எடுக்க முடியாது. டெஃபினட்டாக ஹெல்த்தியாக தூங்கணும், நல்லா தூங்கி ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிக்கணும். அதே மாதிரி நல்ல ஃபிசியாலஜி நீங்கள் பண்ணி ஆகணும், எக்ஸசைஸ் பண்ணி உடம்பை நல்லா வச்சுருக்கணும். அப்படி இருக்கும் போது தான் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண முடியும். ஏதாச்சும் நம்ம போகிறோம், வெளியில் வந்து ஏதாச்சும் ஒரு பேட் இன்ஸ்டன்சஸ் நடக்குது, ஏதோ தகராறு நடக்குது, ஏதோ ஒன்று இருக்குது, அந்த வெறியோடு இங்கே வந்து உட்காரும் போதும் டெஃபினெட்லி அதோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் இங்கே காட்டும். அந்த தெளிவு இருக்கணும் மார்க்கெட்டில். மார்க்கெட்டில் தெளிவு இல்லைன்னு சொன்னால் மாட்டிப்பீங்க. ஞாபகம் வச்சுங்க, மறுபடியும் நான் சொல்கிறேன், டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஆர் எந்த இடத்துல என்ட்ரி பண்ணணும், எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போடணும், எந்த இடத்துல வந்து எக்ஸிட் பண்ணணுன்றது இட் இஸ் ஒன்லி 10%. ஒரு ட்ரேடில் எவ்வளோ பணம் போடணும், அந்த ட்ரேடுக்கு என்ன ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஸ்டாப் லாஸ் 2 விதமாக வைக்கலாம். ஒன்று டெக்னிக்கலாக நீங்கள் வைக்கலாம், இல்லை உங்களோட கெப்பாசிட்டிக்கு வைக்கலாம். 5%, 10%. என்கிட்ட 100 ரூபா இருக்குது, அந்த 100 ரூபாவில் நான் 10 ரூபா உள்ளே போடுறேன். அந்த 10 ரூபாவுக்கு வந்து என் ஸ்டாப் லாஸ் வந்து வில் பி 2% ஆர் 3%. அப்போ உங்களோட லாஸ் எவ்வளோ? 20 பைசா, 30 பைசா, இல்லை 50 பைசா வேர்ஸ் சினாரியோ. அப்படி தான் இருந்தாகணும். ஸோ அப்படி இருந்தால் தான் நீங்கள் வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். அப்போ என்ன ஆகும், உங்களோட ஓவரால் லாஸில் 50 பைசா, 100 ரூபாவில் 50 பைசா தான் வந்து உங்களுக்கு லாஸ் ஆகுது. அப்படி இருந்தால் தான் யூ வில் பி ஏபிள் டு சஸ்டெயின் யுவர் பிஸ்னஸ். ட்ரேடிங் இஸ் அ பிஸ்னஸ். மறுபடியும் நான் சொல்கிறேன், டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஆர் உங்களோட கெப்பாசிட்டி டு மேக் எ என்ட்ரி, எக்ஸிட், ஸ்டாப் லாஸ் இஸ் ஒன்லி 10-20%. மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், சைக்காலஜி, அந்த ஸ்பிளிட் செகண்டில் நீங்கள் வந்து இன்ட்ராடேயில் இருக்கீங்க, இல்லை ஒரு டிசிஷன் மேக்கிங் இடத்துல இருக்கீங்க, அந்த இடத்துல வந்து நீங்கள் எடுக்கிற டிசிஷன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஐயோ நம்ம எடுக்கணும், இந்த ட்ரேட் நம்ம எடுக்காத போயிட்டோன்றது வருத்தப்பட வேணாம். யூ ஹாவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். மார்க்கெட்டில் எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. மார்க்கெட்டில் கிடைக்காத விஷயம் வந்து கேபிட்டல். காசு இருந்துச்சுன்னா இங்கே துட்டு பண்ணலாம், காசு இல்லைன்னு சொன்னால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கண்ணுக்கு நிறைய தெரியும். ஸோ என்றைக்குமே வந்து ஒரு ட்ரேட் மிஸ் பண்ணிட்டோம்ன்றது முக்கியம் கிடையாது. அந்த ட்ரேடு வந்து உங்களோட செட்டப், நீங்கள் வந்து ஒரு செட்டப் போடுறீங்க, இல்லை ஒரு அனாலிசிஸ் பண்ணுறீங்க, அந்த அனாலிசிஸ்க்கு உள்ளே வரலன்னு சொன்னால் ட்ரேடு எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. மறுபடியும் நான் சொல்கிறேன், யாருமே இங்கே வந்து எக்ஸாக்ட் லோ எக்ஸாக்ட் ஹையில் வாங்கி விற்கிறதுக்கு வந்து யாரும் அவார்டு கொடுக்கறது கிடையாது. எண்ட் ஆஃப் தி மந்த் ஆர் எண்ட் ஆஃப் தி இயர் உங்களோட ப்ராஃபிட் என்ன, உங்களோட சிஏஜிஆர் என்ன, அது மட்டும்தான் பார்ப்பாங்க. ஞாபகம் வச்சுங்க, மற்றவங்களோட ப்ராஃபிட் ஸ்டேட்மெண்ட், அவங்களோட M2M ரிட்டர்ன்ஸை பார்த்துட்டு
நீங்கள் இன்ஸ்பயர் ஆகணுன்ற அவசியமே கிடையாது. ஒவ்வொரு டைமும் ஃபெயிலியர் ஆகும் போதும் எங்கே ஃபெயிலியர் ஆச்சு, உங்கள் டைமை வந்து காரணம் சொல்லாதீங்க. டெக்னிக்கலாக நீங்கள் பண்ணுறீங்க, இல்லை என்ன பேஸஸில் நீங்கள் பண்ணீங்க, அந்த பேஸஸ் கரெக்டாகிறது நீங்கள் என்ட்ரி போட்டு போட்டு பார்க்கும் போதும் எங்கே தப்பு பண்ணுறோன்றதும் உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். என்ன நேயர்களே, இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு ப்ரோக்ராம். ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட கமெண்ட்டை கொடுங்க, பிடிக்கலாட்டினாலும் உங்களோட கமெண்ட்டை கொடுங்க. நன்றி, வணக்கம்.